விசர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் அபுதாபில இருந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் வந்தனால அந்த மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இஸ்ரேல்ல அவங்க ஒரு பேஸ் ஸ்டார்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ண உடனே அங்க இருக்க லோக்கல் ஏர்லைன்ஸ் கிட்ட இருந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. GE Aerospace, Pratt & Whitney, Rolls-Royce மாதிரி என்ஜின் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் அவங்க பில்ட் பண்ற என்ஜின்ஸை வெறும் பில்டிங் குள்ள வச்சு டெஸ்ட் பண்ணாம ஆக்சுவலா ஒரு ஏர்கிராஃப்ட்ல ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. Rolls-Royce அந்த மாதிரி தான் ஒரு Boeing 747 டெஸ்டிங் ஏர்கிராஃப்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை ரிட்டையர் பண்ணி ஒரு மியூசியம்க்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஏவியேஷனில் நடந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு கமர்ஷியல் ஏவியேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ ஆர் ஏவியேஷன் பற்றி புதுசாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிகாஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இந்த சேனலில் கமர்ஷியல் ஏவியேஷன் பற்றின நியூஸ், அப்டேட்ஸ், வ்ளாக்ஸ்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏவியேஷனில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி தான் விசாருக்கு அபுதாபியில் பொலிட்டிக்கல் பிரஷர் வந்தனால அந்த மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. பிகாஸ் அவங்க அபுதாபி மார்க்கெட்ல இவ்வளவு சீப்பான பிரைஸ்க்கு டிக்கெட் செல் பண்ணிட்டு இருந்தா அபுதாபியோட நேஷனல் கேரியரான எட்டிஹாடோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகும். அதுவும் இல்லாம விசார் அவங்க ஆபரேஷன்ஸை இந்தியா அண்ட் பாகிஸ்தான்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு சில பிளான்ஸ் வச்சிருந்தாங்க. விசார் மட்டும் இந்த 2 கண்ட்ரீஸ்க்கு ஆபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா எட்டிஹாட், எமிரேட்ஸ், ஃப்ளை துபாய்னு எல்லாரோட பிசினஸும் காலியாகி இருக்கும். பிகாஸ் மிடில் ஈஸ்டர்ன் மார்க்கெட்ல அதிகமா ரெசிடென்டா இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ்ல இருந்து ஒர்க்குக்கு போனவங்க தான். மிடில் ஈஸ்டர்ன் கேரியர்ஸோட 50% ஆஃப் த பிசினஸ் இவங்கள நம்பி தான் இருக்கு. திடீர்னு விசார் ஒரு யூரோப்பியன் லோ காஸ்ட் கேரியர் வந்து அவ்வளவு பெரிய பிசினஸை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால தான் இன்டைரக்டா எவ்வளவு பிரஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரஷர் கொடுத்து விசார் வாயாலேயே நாங்க இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே போறோம்னு சொல்ல வச்சுட்டாங்க. அண்ட் இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நாள்லயே இஸ்ரேலும் விசாருக்கு ஒரு கேட் போட்டிருக்காங்க. விசார் வந்து டெல்லாவிவ்ல இருக்க பென்குரியன் ஏர்போர்ட்ல பேஸ் செட்டப் பண்ணணும்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. பட் இந்த பிளான்ஸ்க்கு இஸ்ரேலோட லோக்கல் ஏர்லைன்ஸ் எல்லாரும் எகென்ஸ்டா இருக்காங்க. பிகாஸ் விசார் மட்டும் இந்த பேஸை டெல்லாவிவ்ல செட்டப் பண்ணிட்டா அவங்களால வீக்லி 200 ஃபிளைட்ஸ் கிட்ட ஆப்ரேட் பண்ண முடியும். அது லோக்கல் ஏர்லைன்ஸோட ப்ராஃபிட், மார்க்கெட் ஷேர், லோட் ஃபேக்டர்னு எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் இப்ப கரண்டா இஸ்ரேல்ல வார் போயிட்டு இருக்கனால அது அட்வான்டேஜா எடுத்து இந்த லோக்கல் ஏர்லைன்ஸ் எல்லாரும் அதிக விலைக்கு டிக்கெட் செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல விசார் உள்ள வந்து 200 யூரோக்கு செல் பண்ற டிக்கெட்டை 70 யூரோக்கு செல் பண்ணா லோக்கல் ஏர்லைன்ஸோட ப்ராஃபிட் மேசிவா அடி வாங்கும். அதனால தான் விசாரை இஸ்ரேலுக்குள்ள பேஸ் செட்டப் பண்ண கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்க லோக்கல் ஏர்லைன்ஸ் எல்லாரும் எதிர்ப்பு காட்டிட்டு இருக்காங்க. பட் இஸ்ரேலோட பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வேலிடான क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஹமாஸ் கூட போயிட்டு இருக்க இந்த வார்னால நிறைய ஃபாரின் ஏர்லைன்ஸ் இஸ்ரேலுக்கு ஃப்ளை பண்றதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ இப்போ இஸ்ரேல் சிட்டிசன்ஸ்க்கு வேற வழியே இல்லாம அங்க இருக்க லோக்கல் ஏர்லைன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஆனா அந்த லோக்கல் ஏர்லைன்ஸ் இத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதிக விலைக்கு டிக்கெட் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் நியாயமான விஷயமானு பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பட் பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டதோட மட்டும் நிப்பாட்டல. இஸ்ரேலோட பிளாக் கேரியரான எல்எல் ஏர்லைன்ஸ் மக்களுக்கு அதிக விலைக்கு டிக்கெட் செல் பண்ணனால அவங்க மேல ஒரு கேஸும் போட்டிருக்காங்க. 2024ல அந்த ஏர்லைனோட ப்ராஃபிட் மட்டுமே $545 மில்லியன். இது வந்து ப்ரீவியஸ் பீரியடை விட 5 மடங்கு அதிகமா இருக்கு. சோ அவங்க கண்ட்ரியோட மோசமான சிச்சுவேஷன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நிறைய காசு சம்பாரிச்சனால அவங்க மேல இப்ப ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. கேஸ் போட்டது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி விசாரை இன்னும் 6 மாசத்துக்குள்ள டெல்லாவிவ்ல ஒரு பேஸ் செட்டப் பண்ணி ஃபுல் ஆபரேஷன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல 30 டெய்லி ஃபிளைட்ஸ் எந்த யூரோப்பியன் டெஸ்டினேஷனுக்கு வேணாலும் ஆபரேட் பண்ணலாம்னு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. விசாருக்கு அபுதாபில என்னதான் ஒரு கசப்பான எண்டிங் இருந்தாலும் இஸ்ரேல்ல அவங்க எதிர்பார்க்காத நிறைய அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பீக் ஹவர்ஸோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஸ்லாட்ஸ்க்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோ ஒரு ஃபாரின் பேஸ்டு லோ காஸ்ட் ஏர்லைன் டைரக்டா அவங்க நேஷனல் ஏர்லைன் கூட கம்பீட் பண்ண போகுது. அவங்க மார்க்கெட் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகிறத பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஏர்கிராஃப்ட் என்ஜினை டிசைன்ல இருந்து ஆக்சுவல் ப்ரோட்டோடைப்பா பில்ட் பண்றதுக்கு மினிமம் 5 இருந்து 10 வருஷமாவது ஆகும். சோ அப்படி பில்ட் பண்ற என்ஜின்ஸை கமர்ஷியலா யூஸ்க்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி அதை நிறைய டெஸ்ட்ல இன்வால்வ் பண்ணி தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ்ல என்ஜின்ஸ் எல்லாம் இண்டோர்ல ஒரு பில்டிங்குள்ள டெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஃபுல் சைஸ்டு ஏர்கிராஃப்ட்ல ஃபிட் பண்ணி அதை ஆக்சுவல் ஃபிளைங் டெஸ்டும் பண்ணி பார்ப்பாங்க. சோ இந்த பர்பஸ்க்காக என்ஜின் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட ஹெவிலி மாடிஃபைட் 747 அண்ட் A340 மாதிரியான ஏர்கிராஃப்ட் எல்லாம் அவங்க ஓனா எப்ப வேணாலும் யூஸ் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க. இது நார்மலா பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு போற ஏர்கிராஃப்ட் மாதிரி இல்லாம நிறைய சென்சர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை இன்ஸ்டால் பண்ணி என்ஜினியர்ஸ்க்கு என்ன டேட்டா வேணுமோ அதையெல்லாம் எவ்ரி சிங்கிள் செகண்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஏர்கிராஃப்டை மாடிஃபை பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான Boeing 747 தான் ரோல்ஸ் ராய்ஸ் 20 வருஷம் யூஸ்க்கு அப்புறம் ரிட்டையர் பண்ணிருக்காங்க. FTBன்னு சொல்லப்படுற இந்த 747 எடுத்த உடனே போயிங் கிட்ட இருந்து ஒரு டெஸ்டிங் பிளேனா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கல. இதை 1980ல ஃபர்ஸ்டா கெத்தே பசிபிக் ஒரு நார்மல் பேசஞ்சர் ஜெட்டா தான் டெலிவரி எடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு இதை கமர்ஷியல் ஏர்கிராஃப்டா யூஸ் பண்ணிட்டு ஒரு ஐஸ்லாண்டிக் பேஸ்டு சார்ட்டர் ஏர்லைன் கிட்ட இதை செல் பண்ணிட்டாங்க. சோ அங்க கொஞ்சம் வருஷத்துக்கு சார்ட்டர் சர்வீஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை ரோல்ஸ் ராய்ஸ்
2005ல அவங்க மேனுஃபேக்சர் பண்ற என்ஜின்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் வேணும்னு சொல்லி வாங்குறாங்க. இந்த ஏர்கிராஃப்டோட மெயின் ஜாப் என்னவா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஏர்கிராஃப்டா இருக்க 787 ட்ரீம்லைனர் 2 என்ஜின் ஆப்ஷன்ஸோட வருது. ஒன்னு வந்து ஜெனரல் எலக்ட்ரிக்கோட GenX 1B, இன்னொரு ஆப்ஷன் வந்து ரோல்ஸ் ராய்ஸோட 10000 என்ஜின். சோ இந்த ரோல்ஸ் ராய்ஸோட 10000 என்ஜினை டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்றதுக்கு இந்த ஏர்கிராஃப்ட் தான் ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரோல்ஸ் ராய்ஸ் வந்து Pearl 10Xன்னு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிசினஸ் ஜெட் என்ஜின்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ப்ராஜெக்ட்டை டெஸ்ட் பண்றதுக்கும் இந்த ஏர்கிராஃப்ட் தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் 2023ல Virgin Atlantic 100% சஸ்டைனபிள் ஃபியூலை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு Boeing 787 லண்டன் டு நியூயார்க் ஆப்ரேட் பண்ணாங்க. அது ஏவியேஷன் ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருந்துச்சு. சோ அந்த ஃபிளைட்டை ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 100% SAF ப்ராஜெக்ட்டை HEPTB-ல தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த ஏர்கிராஃப்ட் அக்வயர் பண்ணும்போது இதோட கண்டிஷனை பார்த்து வெறும் 25 ஃபிளைட்ஸ் அண்ட் 150 ஹவர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணலாம்னு பிளான்ஸ் வச்சிருந்தாங்க. பிகாஸ் இது ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கும் போதே 25 வருஷம் பழைய ஏர்கிராஃப்ட். பட் போயிங்கோட 747 ரொம்பவே ரிலையபிளான ஏர்கிராஃப்ட்ன்றதுனால கடைசியா இதோட சர்வீஸை ரிட்டையர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 250 ஃபிளைட்ஸ் அண்ட் 800 ஹவர்ஸ் கிட்ட ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. பேசிக்கா ஒரு கம்பெனி ஒரு ஏர்கிராஃப்ட்டை ரிட்டையர் பண்ணும்போது அதுல இருக்க சிஸ்டம்ஸ், மெட்டீரியல்ஸ், மோட்டார்ஸ் எல்லாம் யாருக்காவது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல செல் பண்ணிடுவாங்க. பட் ரோல்ஸ் ராய்ஸ் இந்த 747 அப்படி செல் பண்ணாம அரிசோனால இருக்க ஒரு மியூசியம்க்கு இதை ஃப்ரீயா டொனேட் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர்ல ரோல்ஸ் ராய்ஸ் அவங்க என்ஜின்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி ஏர்கிராஃப்ட்டை வாங்க போறாங்கன்னு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்னொரு வீடியோல அப்டேட் பண்றேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கமர்ஷியல் ஏவியேஷன்ல நான் வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை டிஸ்கார்ட் சர்வர்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ ஒரு கீழே கமெண்ட்லையோ சொல்லுங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஏவியேஷன் பற்றின நியூஸ், vlogs, அப்டேட்ஸ்னு சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்க.